ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருங்கலையோ, மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். கதறின கேட்கல. கொஞ்சம் பேசிட்டேன், அடிச்சிட்டானுங்க. என்ன பேசுன? நமக்கு தான் கப்புன்னு நினைச்சேன். எங்க பெட்ரோ நெட்டோ அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. யோ 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 அமைதியா. இன்னொரு பிளேயர் நான் சொல்றேன், கால்வெல். ஏன்னா எப்படி தெரியுமா, ஒவ்வொரு பிளேயரை எடுத்து கொடுத்து திட்டுறா. ஆமா ஸோ எனக்கு வந்து என்குன்கு வந்து சென்டரா ஆடுவாரு, சென்டர் ஃபார்வர்ட் ஆடுவான்றது எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. எனக்கு வந்து என்குன்கு வந்து எல்லாமே 10லயே யோசிக்கிறீங்க. எனக்கு என்குன்கு வந்து விங்ஸ்லயோ இல்லையோ, ஏன்னா என்குன்கு வந்து ஒரு சாலிட் ஒரு சென்டர் ஒரு ஸ்ட்ரைக்கரா யாருமே பார்க்கல. ஸ்டாப் கேப்பா பண்றது விஷயங்கள் நல்லா இருக்கு. பட் அந்த பால் பிளேயிங் எல்சிபிஓ ஆர்சிபிஓன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இவங்க யாருமே எனக்கு நீங்க பால் பிளேயிங் வரைக்கும் போயிட்டீங்க அறிவு. நான் எங்க நிக்கிறேன்னா பால் ஒழுங்கா டிஃபெண்டர் பாஸ் பண்ணுங்கடான்ற அளவுக்கு இருக்கு எனக்கு. டிஃபெண்டிங் டிஃபெண்டர்ஸ் எங்களுக்கு இல்ல. ஆமா, பாலுக்கு நீ வந்து அந்த பின்னாடில இருந்து பேக் ஆஃப் த சிஸ்டம்ல இருந்து நாங்க ஆடணும். பின்னாடியே அவங்க பிரஸ் பண்ணுவாங்க. பிரஸ் பண்ணும்போது அந்த பிரஷர் கொடுக்காம ஆடணும். அதுவே பண்ண மாட்டாங்க. நீங்க பால் பிளேயிங்லாம் போயிட்டீங்க. அவன் பிட்ச் ஸ்லோவா இருந்துச்சுங்க. இல்லனா நாங்க வந்து they would have scored 5 goals அப்படின்னு எனக்கு வந்து the bear நான் இப்பவே சொல்றேன் பெப். இது ஆக்ஷன் மேடம். ஆமா இது ஆக்ஷன் மேடம். லிட்டரலா நீ கிட்ட கொடுத்து சொல்றது எல்லாமே ஆக்சன் தான். எல்லாமே பத்தி சோ அந்த யூ வி cannot replace him அழுதுட்டு அடுத்த சீசன் ஹாலண்ட் தூக்கி வாங்குனாரு தெரியுமா? ஆமா. ஏன் அப்படி உட்கார்ந்திருக்கீங்க? என்னாச்சு? யோ என்னத்த சொல்றது, நீங்க சொல்லுங்க. என்னத்த பத்தி பேச போறோம்? இல்லதான் சோ எல்லா ப்ரிவியூவும் முடிஞ்சிருச்சு. நான் சந்தோஷமா இருக்கேங்க. எல்லா ப்ரிவியூவும் முடிஞ்சிருச்சு. எதனால செல்சியை கடைசி ப்ரிவியூவா போடுறோம் அப்படின்னா, இதுக்கு இடையில எதுவும் ஹியர் வி கோ போகாம இருக்கிறதுக்காக, எத்தனை பிளேயர் சைன் பண்றாங்கன்னு தெரியாம இருக்கிறதுக்காக. சைன் பண்ண பிளேயர்ஸ் பண்றதுக்குள்ளேயும் ஏதோ நடக்கும். எடிட் பண்ணி நாளைக்கு தான் போகுது. இதுக்கு இடையில ஏதாச்சும் போயிருச்சுன்னா டேய் முடிஞ்ச கதை ஏன்டா பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. இந்த பதிலெல்லாம் பேசுறதுக்காக தான் அனிருத் நம்ம கூட வந்திருக்கிறாரு. இருக்கேன் செல்சி ரசிகரா வந்திருக்கிறாரு. நான் செல்சி ரசிகரான்னு தெரியல, ரெப்ரசென்ட் பண்ண விரும்பல. ஏன்னா நிறைய கேள்விகள் வருது எனக்கு. நான் வந்து இவர்கிட்ட சொன்னேன், நீங்க வந்து எங்களை ஆக்சுவலி ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்டர் மிலான் மேட்ச் ப்ரீ சீசன் மேட்ச் போது சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருங்கலையோ, மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். கதறின கேட்கல. கொஞ்சம் பேசிட்டேன், அடிச்சிட்டானுங்க. என்ன பேசுன? நமக்கு தான் கப்புன்னு நினைச்சேன். எங்க பெட்ரோ நெட்டோ அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. யோ 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 அமைதியா வாங்க வந்து அடிக்கலாம்னு நினைச்சேன். சரி ஓகே சரி இருங்க, நான் ஒண்ணே ஒன்று கேட்டுக்கிறேன். இதில் பதிவு பண்ணும் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் செல்சி என்ன உங்களுக்கு சொல்லுங்க. இந்த வீடியோட எண்ட்ல நான் சொல்றேன். ஓகே கூல். அனிருத் சொல்லுங்க, இந்த வருஷம் ஸ்டார்டிங் இப்போதைக்கு எப்படி இருக்குது? சைனிங்ஸ் எல்லாம் அப்பாற்பட்டு ப்ரீ சீசன் கேம்ஸோட இது வேர்டிக்ட் எனக்கு வந்து அதான் சொல்லினேன், சூப்பரா ஆடுற மாதிரி இருக்கு. அதாவது 2/3 of the pitch, 1/3 of the pitch is complete chaos. எனக்கு வந்து டிஃபென்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. யாரு எந்த டிஃபெண்டர் என்ன பண்ண போறான்றது எனக்கு நம்பிக்கையே இல்லை. எனக்கு தெரிஞ்ச கிளப்லேயே இப்போதைக்கு பெஸ்ட் 2 டிஃபெண்டர் நம்ம அதில் ஒரு டிஃபெண்டர் அனுப்ப பார்த்தோம், அது குக்கரையா. இன்னொரு பெஸ்ட் டிஃபெண்டர் வந்து கூஸ்டோ. நான் ரீஸ் ஜேம்ஸை உள்ள கொண்டு வர மாட்டேன், ஏன்னா எப்பவுமே ஒரு அன்அவைலபிள் பிளேயரா இருக்கான். எனக்கு அவன் அவைலபிளா இருந்தா நான் வந்து டிஃபெண்ட் பண்றதுல எனக்கு கூச்சம். எனக்கு வந்து ஒரு மேட்ரே கிடையாது. அவனை நான் வந்து தூக்கி தலையில வச்சு கொண்டாடுற பிளேயர். ஆனா வந்து அன்அவைலபிளா இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு நான் வந்து போன சீசன் வரைக்கும் இந்த சீசன் தான் ரீஸ் ஜேம்ஸ், இந்த சீசன் தான் ரீஸ் ஜேம்ஸ் நான் 2 வாட்டியே சொல்லி அடிபட்டேன். இந்த சீசன் நான் சொல்லி இந்த சீசன் நான் வந்து ஒரு மேட்ச் சொல்லுவாரு. சோ நான் சொல்லுங்க. ஆமா, எனக்கு சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்ஜரி ஆயிட்டாரு, தான் ஒரு பிரச்சனை. வழக்கம் போல இங்கிலீஷ்ல நடக்கிற டிபிக்கல் ரீஸ் ஜேம்ஸ் இது. அப்புறம் கம்பேக் கொடுத்தாரு. கம்பேக் பட் என்ன அப்படின்னா மொதல் 3 மேட்ச் சஸ்பென்ஷன் தான் என்னதான் இருந்தாலும். ஏன்னா போன மேட்ச்ல கடைசியில் ரெட் கார்டு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட். ஸோ அந்த 3 மேட்ச் தான் கேன்சல் ஆக போகுது. ஸோ அதனால லைக் எதுவும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. எனக்கு அதுதான் நிறைய பேர் சொல்றீங்களா, ஆமா வந்துருவாரு நினைக்கிறேன். அது சொல்றீங்களா கடைசி 3 மேட்ச். எனக்கு வந்து அவர் வந்து அன்அவைலபிளா இருந்தாலும் ட்ரைனிங்ல அவரோட 100% இருந்து 4th கேம்ல அவர் வந்து இமீடியட்டா ஒரு பேட்சிங் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா இன்ஜுரினால இன்னொரு 2 வாரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு இன்டர்நேஷனல் பிரேக் வரும், அதுல ஒரு பிரேக் ஆகும். ஒரு ஸ்டார்ட் மொமெண்டம்லயே தான் ஒரு 2.5 வருஷமா அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அதுதான் கொஞ்சம் ரீஸ் ஜேம்ஸ் மேல கொஞ்சம் அனாயிங்கா இருக்கு. எப்படி லுக்ஷாவோ ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து அதை டிஃபெண்டேனாலும் பண்ண முடியல. இப்போ எனக்கு தெரிஞ்ச கிளப்லயே சென்டர் பேக் அப்படின்னு நல்ல சென்டர் பேக்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ சைனிங்ல வந்து டோசின் தான் எனக்கு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா டோசின் கொஞ்சம் டாலா இருக்காரு, கொஞ்சம் ஓரளவுக்கு
மிஸ்டேக் பண்ண மாட்டேன்றாரு. மத்தவங்க எல்லாம் மிஸ்டேக் பண்றதுனால டோசின் பெரிய சைனிங் மாதிரி தெரியுது எனக்கு. இன்னும் வந்து வாட்டர்ஸ் வந்து பார்க்கல இல்ல. ஆமாமா. பிரீமியர் லீக் வேற பார்க்கல. கரெக்ட். அண்ட் மேலிங் டோசின் வந்து ஆல்ரெடி பிரீமியர் லீக் ப்ரூவன், ஐ மீன் பிரீமியர் லீக் ப்ரூவன்றது பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கறனால பெரிய லெவல் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பிரீமியர் லீக் ப்ரூவன் பிளேயர் யாருன்னா ஃபொஃபானா, வெஸ்லி ஃபொஃபானா. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் வராரு. வந்து விளையாடின ஒரு 3 மேட்ச்ல பார்த்தேன், ஓகே ரைட் கொஞ்சம் ஃபொஃபானா வந்து டிஃபென்ஸ் எனக்கு அந்த 3 மேட்ச்லயே தெரிஞ்சிருச்சு அவருக்கு நிறைய மேட்ச் ஃபிட்னஸ் தேவைப்படுதா இல்ல மேட்ச் அவேர்னஸ் தேவைப்படுதா. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு எல்லாமே தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நான் 3 மேட்ச் டிஃபெண்ட் பண்றதை பார்த்தேன். எனக்கு வந்து நீ ஃபொஃபானா ஆடுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் உட்காந்துட்டு பொறுமையா வானா அப்படின்ற மாதிரி இருக்குன்னா எல்லாரும் ஃபொஃபானாக்கு வந்து அவரும் நிறைய மீம்ஸ்லாம் போடுறாரு, அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போடுறாரு, என்ன காட் வில்லிங் ட்வீட் என்னெல்லாமோ போடுறாரு. நீங்க ட்வீட்லாம் எழுதுறதை விட்டுட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஃபுட்பால் ஆடிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் என்னோட வேண்டுகோள் ஃபொஃபானாக்கு. அவ்வளவுதான். அண்ட் இன்னொரு பிளேயர் நான் சொல்றேன், கால்வெல் ஏன்னா எப்படி தெரியுமா, ஒவ்வொரு பிளேயரை எடுத்து கொடுத்து திட்டுறா. ஆமா. இவங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவ், ஆர்சனலுக்கு என்ன பாசிட்டிவ் நான் பாக்குறேன், அவங்களோட டிஃபென்ஸ் தான். ஓகே, அவங்க நம்ம என்னதான் நம்ம கலாய்ச்சாலும் அவங்க டிஃபென்ஸ் செம சாலிட். டிஃபெண்டருக்கு மேல டிஃபெண்டரா வாங்கி அடிக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு தேவை. டிஃபென்ஸ் அதே கேள்விதான், இம்புட்டு சைனிங் பண்றீங்களேடா, ஏன் இந்த டிஃபென்ஸ்க்கு வந்து யாருமே டோசிலுமே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் தான். யாரு ஒரு டிஃபெண்டர் கூட வாங்கல ரைட் பேக் கூட வாங்கல நீங்க இல்ல. அண்ட் கன்சிடரிங் தியாகோ சில்வா மாதிரியான ஒரு சீனியர் பிளேயர் வெளியே போறது வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ் நமக்கு. ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது தான் எனக்கு தோணுது. பட் ஆனா அது எவ்வளவு இதுக்கு பண்ணுவீங்க தெரியல. மரஸ்கா சிஸ்டம்ல கைசெடோ, லாவியா, ரைட் பேக்ல போட்டு என்சோ இவங்க மாதிரி உங்களுக்கு இல்ல, என்சோ சொல்ற அளவுக்கு இல்ல. பட் ஆனா மேக் ஷிஃப்ட் சிஸ்டம்க்கு வந்து எல்லாமே அடாப்ட் ஆகி நடக்கிற ஒரு சிஸ்டம் இருக்கும்போது செல்சி இந்த ஆன்கோயிங் சீசன்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த 3 பிளேயரும் அவைலபிளா இருக்கும் பட்சத்தில் அவங்களை வந்து சென்டர் பேக்கெட், ஏன் நம்ம ருடிகர் என்ன கேமரா பார்த்துருக்கோம், சுமேனி பார்த்துருக்கோம், ராட்ரி போயிருக்காங்க. அது மாதிரி போகுமோன்ட்டு எனக்கு இருக்கு தோணுது எனக்கு. அதுவுமே அவங்க 3 பேருக்கும் கேப்பபிளான டிஃபென்ஸோட சொல்றத விட பால் பிளேயிங் எபிலிட்டிஸ் இருக்கு. அதனால வந்து they will be forced to do CB work in between seasons எனக்கு. and that will more than protecting the center backs. அதுக்கப்புறம் வந்து that will prove to be a success னு தோணுது எனக்கு செல்சிக்கு. ஏன்னா இந்த சிஸ்டம் மரஸ்காவோட சிஸ்டத்துக்கு எனக்கு தெரிஞ்சு மரஸ்காவோட சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் இவங்களுக்கு ஆஃபென்ஸ்ல ஓரளவுக்கு செட் ஆனாலும் he still has player unavailable. அந்த ஜாக்சன் மாதிரி பிளேயர் அன்அவைலபிளா இருக்காரு. யார் வந்து ஸ்ட்ரைக்கர் ஸ்டார்டிங் ஸ்ட்ரைக்கர்னு தெரியல. ஒண்ணுமே ஒரு கன்ஃபியூஷன்ல தானே போயிட்டு இருக்கு. நாங்க ஏன்னா இப்போ டாக்ஸ்ல வந்து ஆசிமென் போயிட்டு இருக்கு, ஜாக்சன் இன்னும் அன்அவைலபிலிட்டிலேருந்து இப்பதான் வந்து ஒரு 30 நிமிஷமோ 40 நிமிஷமோ ஆடினாரு. ஸோ எனக்கு வந்து என்குன்கு வந்து சென்டரா ஆடுவாரு, சென்டர் ஃபார்வர்டா ஆடுவான்றது எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. எனக்கு வந்து என்குன்கு வந்து எல்லாமே 10லே யோசிக்கிறீங்க. எனக்கு என்குன்கு வந்து விங்ஸ்லயோ இல்லையோ, எனக்கு என்குன்கு வந்து ஒரு சாலிட் ஒரு சென்டர் ஒரு ஸ்ட்ரைக்கரா யாருமே பார்க்கல. அவருக்கு முன்னாடி இந்த லைப்சிக்லயுமே என்னன்னா கூட இருந்த யூசுப் பவுல்ஸா யாரோ ஒருத்தங்க கூட இருப்பாரு. அது மாதிரி சோ யாரோ ஒருத்தங்க வந்து இவர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் பண்ணுவாரு. அந்த ரோல் அங்க இருந்தாரு. மரஸ்கா அந்த ரோல் கொடுப்பாரான்னு எனக்கு கேட்கலாம். அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க டூஸ்பெரி வாங்கிருக்காங்க, டூஸ்பெரி வாங்குனது கண்டிப்பா வந்து நீங்க எவ்வளவு பிளேயர்ஸ் இருந்தாலுமே டூஸ்பெரி ப்ளே பண்ண போறாங்க. அப்ப வந்து டூஸ்பெரி வச்சுக்கிட்டு என்ன சொல்றது ரன்ஸ் அவர் ஒரு 10ல போடுவோமான்றது சந்தேகமா இருக்கு. ஏன்னா டூஸ்பெரியோட கோல் கான்ட்ரிபியூஷன் லாஸ்ட் சீசன் வந்து பயங்கரம் இல்ல, நிறைய 15 சம்திங்ல. அப்படி இருக்கும்போது என்குன்கு அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு நான் அது எப்படி தெரியுமா ஆக்சுவலி பாக்குறேன். இப்போ ஏன் வந்து நான் என்குன்கோ நான் சென்டரா யோசிக்க மாட்டேன்ற பாருங்க. என்குன்கோ வாங்கிட்டு சென்டரே நாங்க வந்து எந்த லிங்க்கும் ஆள்னா நான் ஓகே என்குன்கோ தான் சென்டர் அப்படின்றேன். இப்போ என்குன்கோ வாங்கிட்டு நாங்க எங்களுக்கு ஆல்ரெடி ஜாக்சன் இருக்காரு, கியோன்னு இன்னொரு பிளேயர் பார்சலோனால வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் ஆசிமேனுக்கும் நாங்க போறோம்னா அப்ப என்குன்கோ அங்க ஆட மாட்டாருன்றதுதான் என்னோட இது. ஏன்னா 4 பேர் நம்ம அவருக்கு 4th பொசிஷன் பேக்கப்லாம் அங்க ஆட மாட்டாருன்றது எனக்கு தெரிஞ்சு we will slowly transition out Mudryk and play அவன் பேர் என்ன என்குன்கோ அந்த லெஃப்ட் விங் அண்ட் பால்மர் அண்ட் மாடுவேக்கே அந்த ரைட் விங். மாடுவேக்கேயோட ஃபியூச்சருமே இன்னும் நம்மளுக்கு தெரியும். அவருமே ஒரு நல்ல பிட் வந்தா நான் போவேன் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல பெட்ரோ நெட்டோ இப்போ அங்க அதுக்கு தான் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே நெட்டோ உங்களுக்கு வந்து இன்ஜுரி ஃப்ரீயா இருந்தா உங்களுக்கு நல்ல சீசன் தான் அது சொல்ல போனா. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்றேன், ஜாக்சன் ஆஸ் அ ஸ்ட்ரைக்கரா அவங்க பாக்குறாங்களான்றதுமே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா எனக்கு ஐ அக்ரி டு தட். ஏன்னா அவங்க ஜாக்சன் வந்து விங்ல போட போறீங்க, பாமர், என்குன்கு, அதுக்கப்புறம் முட்ரிச், ஸ்டெர்லிங், அதுக்கப்புறம் நெட்டோ. ஸ்டெர்லிங் எடுக்காதீங்க அதுல. ஸ்டெர்லிங் சும்மா போற பக்கல ஸ்டெர்லிங். இப்போ லெஃப்ட்ல யாரெல்லாம் இருக்கா நமக்கு? முட்ரிக், என்குன்கு,
ஸ்டெர்லிங் எஸ் ஆஃப் கோர்ஸ் ஓகே Why? சோ ரைட்ல வந்து யூ ஹேவ் பாமர் வந்து பாமர், மேடுவேக்கே அண்ட் நெட்டோ நெட்டோ நம்ம எங்க Right, போட்டுக்கலாம். left எப்படியோ நம்ம லெஃப்ட்ல ஆடிக்கலாம் சோ இப்படி இருக்காங்க யாரோ ஒருத்தர் மிஸ் பண்றேன் நானு ஜாக்சன் கூட சொல்லிட்டீங்க. ஆமா ஜாக்சன் ஓகே ரைட் ஃபைன் அப்போ ஸ்ட்ரைக்கர்ல வந்து யார் அப்போ அதுக்கு தான் ஒசிமன் வாங்க போறீங்களா? ஆமா ஸ்ட்ரைக்கர் குயேன் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா அவர் நல்லா ஆடுறாருங்க ஆக்சுவலா நான் அதுதான் சொல்றேன், இவரு எல்லாரும் எனக்கு இந்த மாதிரி நான் சொல்றேன்ல, இந்த ப்ரீ சீசனை பார்த்துட்டு அவ்வளவு பேர் இருக்க மாதிரி இருக்கு. ஜாலியா இருக்கீங்க. எல்லாரும் ரிமோட் அடிக்கிறாங்கன்னு தெரியல ப்ரீ சீசனை பார்த்துட்டு எனக்கு வந்து அந்த கியூ, ரெனோட்டோ வேகா அந்த மாதிரி இருக்கிற பிளேயர்லாம் வந்து எனக்கு பெருசா நான் நம்பிக்கை கொடுக்க மாட்டேன். போன சீசனுமே அதனால தான் நான் கூஸ்டோ பத்தி பெருசா பேசல. அன்பிலீவபிளா ஆடினாரு போன ப்ரீ சீசன். ஆனா சில பேர் வந்து அன்பிலீவபிளா ப்ரீ சீசன் ஆடிட்டு ரொம்ப மோசமாவும் சீசன் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ அதனால எனக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம கியூ ரெனோட்டோ வேகா நல்லா ஆடினாலுமே எனக்கு நம்மளுக்கு அந்த சான்ஸ் அவங்களுக்கு கொடுப்போமான்னு தெரியல. இப்போ ஆசிமன் வந்துட்டானா கியூவோட டிரான்சிஷன் க்ளோஸ். எஸ் அதான் நீங்க அதான் லோன் காமிச்சிருக்கீங்க. ஆமா கண்டிப்பா நம்ம எல்லாம் கியூமே லோன் போற மாதிரி தான் பிளான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஐ வுட் ஸ்டார்ட் ஹிம் லைக் நான் வச்சுக்கோ கான்ஃபரன்ஸ் லீக்ல ஆடணும்ல. ஆமா கரெக்ட் தான் வந்துட்டாரு. சொல்லுங்க அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் ரெனாட்டோ வேகா இருக்கார்ல, ரெனாட்டோ வேகா வந்து சென்ட்ரல் பேக்ல கூட அவன் ட்ரை பண்ண சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா சோ எனக்கு தெரிஞ்ச அதான் சொன்னேன், நம்ம சென்டர் பேக் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச மரஸ்கா வில் ஸ்டைட் டு ஸ்டிக் வித் ஃபொஃபானா, பேடியஷீலே, ஆக்சல் டிசாசி, இவ்வளவு பேர் இருக்கும். நீங்க எடுத்துக்கோங்க. அவர் பேடிஷில் வாயே சொல்ல நான் சொல்றேன் பாருங்களேன், நம்ம எனக்கு அந்த பேரை கேட்டாலே தலைவலி. பேரே மறக்கல வேடான்னு சொல்லிட்டு அவங்க பட்டாரு. எனக்கு தலை அந்த படியாஷில்ன்ற பேர் எனக்கு வேணாம். அந்த படியாஷில் ரெனாட்டோ வேகாவை தூக்கி ஒரு செகண்ட் ஓரமா வைங்களேன். நான் எவ்வளவு சென்டர் பேக்ஸ் இருக்காங்க நம்ம கிட்ட சொல்றேன் பாருங்க. டோசின், கால்வில், பேடியஷீலே, அதுக்கப்புறம் டிசாசி, அதுக்கப்புறம் பேடியஷ், வெளியே போல ட்ரெவர் சோலபா ஒன்னும் வெளியே போல, அதுக்கப்புறம் அல்ஃபீகில் கிறிஸ் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 2 மேன் சென்டர் பேக்குக்கு இவ்வளவு தேவை. ஆனா அதுல வந்து நம்மளுக்கு கோல் கீப்பர் வர இன்னொரு சென்டர் பேக் ஆட போறாரு. அப்போ இது பிகம் 3 மேன் சென்டர் பேக். எக்ஸ்பெண்டபிள் ஸ்பாட் 5 மாதிரி என்னன்னா இல்ல நீங்க சொன்னீங்க தெரியுமா, இது பாக்க சத்தியமா எக்ஸ்பெண்டபிள்ஸ் மாதிரியே தெரியல. இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த சத்தியன்லாம் உங்கண்டு இங்க பாரு எக்ஸ்பெண்டபிள்ஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. எந்த டிஃபெண்டருமே எனக்கு ஒர்த்தா தெரியல. உங்க டீம் தான் அது. நான் சத்தியமா சொல்றேன், நான் உண்மையா சொல்றேன். எனக்கு லீவை கால்வெல் தவிர எனக்கு அந்த இதெல்லாம் நான் யார் மேலயுமே சென்டர் பேக்ல சொல்றீங்க. சென்ட்ரல் பேக்ல எனக்கு யார் மேலயுமே ஹோப் கிடையாது. எனக்கு டோசின் மேல ஹோப் இருக்குங்க. எனக்கு சத்தியமா இல்ல. டோசன் வந்து நான் சொல்றேன், டோசன் வந்து டெஃபினட்டா அடுத்து ஆக்சல் டிசாசி மாதிரி தான் விளையாட போறாரோன்னு தோணுது எனக்கு. டோசனா இருக்கட்டும், டிசாசியா இருக்கட்டும், ஃபொஃபானா, எனக்கு ஃபொஃபானா ரொம்ப நம்பின ஒரு பிளேயர். ஆனா ரொம்ப ஆனா இப்ப பிளேயர்ல அடிப்பாரு, ஆனா லீக் அடிப்பாரு. அதுக்கு நான் பொறுமையா வரேன். சோ செல்சி வந்து அவங்களோட டிஃபென்ஸை அட்ரஸ் பண்ணாம இருக்கிறது அவங்களோட பிக்கெஸ்ட் பிரச்சனையா இருக்க போகுது. அதான் நான் மேக் ஷிஃப்ட் தான் போவாங்கன்ற நானு. மேக் ஷிஃப்ட் போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. மேக் ஷிஃப்ட்ல நீங்க வந்து ஆக்சுவலி டிரான்சிஷன் ஆயிடுவாங்கன்றீங்க நடு சீசன்ல. எஸ் ஏன்னா வந்து கைசரோ கொடுத்த காசு, என்சோ கொடுத்த காசு, லாவியா கொடுத்த காசுக்கு வந்து நீங்க 3 பேரையும் எக்யூப் பண்ணணும். இன்ஜுரி ஃப்ரீயா இருந்தாங்கன்னா எக்யூப் பண்ணணும். பிளஸ் எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரீ சீசன் பார்த்த அளவுக்கு வந்து மரஸ்கா ஓட இருக்க டிஃபென்ஸ் எல்லாருமே டொசின் மேபி நீங்க வந்து என்ன சொல்ற ஸ்டாப் கேப்பா பண்றது விஷயங்கள் நல்லா இருக்கு. பட் அந்த பால் பிளேயிங் எல்சிபிஓ ஆர்சிபிஓன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இவங்க யாருமே எனக்கு நீங்க பால் பிளேயிங் வரைக்கும் போயிட்டீங்க அறிவு. நான் எங்க நிக்கிறேன்னா பால் ஒழுங்கா டிஃபெண்டர் பாஸ் பண்ணுங்கடான்ற அளவுக்கு இருக்கு எனக்கு. டிஃபெண்டிங் டிஃபெண்டர்ஸ் எனக்கு இல்ல. ஆமா பாலுக்கு நீ வந்து அந்த பின்னாடில இருந்து பேக் ஆஃப் தி சிஸ்டம்ல இருந்து நாங்க ஆடணும். பின்னாடியே அவங்க பிரஸ் பண்ணுவாங்க. பிரஸ் பண்ணும்போது அந்த பிரஷர் கொடுக்காம ஆடணும். அதுவே பண்ண மாட்டாங்க. நீங்க பால் பிளேயிங்லாம் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து பால் பிளேயிங்கே வரும். அதுல வந்து இப்போ அவங்க டீம்மேட்டே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த சிஸ்டம் கண்டிப்பா ஒரு நியூ சிஸ்டம் வரும்போது டீம்மேட்ஸ் பாஸ் பண்ணானா இந்த பிரஸ்ல எனக்கு இவன் கொடுத்து இவன் திருப்பி பால் பாஸ் பண்ணுவானன்ற ஒரு நம்பிக்கை மத்த டீம்மேட்ஸ்க்கு இருந்தா பண்ணிடுவானுங்க. ஆமா அந்த எக்ஸாம்பிள் ப்ரீ சீசன்ல ஒரு கோல் பார்த்தோம். படஷிலா யாரும் இந்த கால்வில தெரியல பாஸ் பண்ணது வந்து ஒருத்தர் ஈஸியா இன்டர்செப்ட் பண்ணி கோல் அடிப்பாங்க. எல்லாரும் பண்ணிருக்காங்க. மேன் சிட்டியோட ஹாலண்ட் பேக் டு பேக் கோல் அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு எல்லாம். எல்லா டிஃபென்சிவ் மிஸ்டேக்ஸும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த சிஸ்டம் வந்து இது வந்து நான் சொல்லியிருந்தேன், ஆர்சனல் வந்து எப்படி ஆர்டெட்டா சிஸ்டம்க்கு ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட்லலாம் வரும்போது அந்த ஜாக்காலாம் அத்தனை மிஸ்டேக் பண்ணுவாரு. ஆளு ஜாக்கா விடுங்க, நல்லா ஆடுற டேவிட் லூயிஸே மிஸ்டேக் பண்ணுவாங்க. இவ்வளவு பேர் மிஸ்டேக். ஆமா டேவிட் லூயிஸ் ஐயோ அந்த எராலாம் எங்களுக்கு மன உளைச்சல் எராப்பா. அதுல எங்களுக்கு அந்த எரா தான் எனக்கு 2 வருஷமா ஆடுற டேவிட் லூயிஸ் டாமி அப்ரஹாம் கிட்ட மிஸ்டேக் பண்ணுவாங்க. டாமி அப்ரஹாம் போடுற பிரஷர்ல ஏன்டா மிஸ்டேக் பண்றீங்க நானே கேட்பேன். அது என்ன சொல்றது, அது டக் 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 டக்னு வந்து உங்களுக்கு பேக் ஆஃப் தி ஹெட்ல வந்து ஐஸ் இருக்கணும். வந்து பாலை வந்து ஆன்டிசிபேட் பண்ணி நீங்க பாஸ் பண்ணணும். இப்போ இங்க இருக்க டிஃபெண்டர்ஸ் வந்து செல்சி டிஃபெண்டர்ஸ் வந்து பாலை கால்ல வாங்கி பொறுமையா வந்து ஸ்கேன் பண்ணிட்டு அடிக்கிற அளவுக்கு அது மிட்ஃபீல்டர் அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. அதெல்லாம் பட் ஆனா வந்து அந்த சொஃபிஸ்டிகேஷன் இங்க கிடையாது. எனக்கு வந்து அவங்க கொடுக்குற ரீசன் வந்து இந்த ப்ரீ சீசன் கேம் வந்து யூஎஸ்ல ஆடணும்னு நினைக்கிறேன் சிட்டியோட. அதுக்கப்புறம் சிட்டியோட அப்புறம் அதுக்கு பெப் குவார்டியோலா வந்து ஹைப் பண்றான்.
அவன் பிச்சு ஸ்லோவா இருந்துச்சுங்க. இல்லனா நாங்க வந்து they would have scored 5 goals அப்படின்னு எனக்கு வந்து the bear நான் இப்பவே சொல்றேன் பெப். இது ஆக்ஷன் மேடம். ஆமா இது ஆக்ஷன் மேடம். லிட்டரலா நீ என்கிட்ட கொடுத்துட்டு சொல்றது எல்லாமே ஆக்சென்ட் தான். எல்லாமே பத்தி சோ அந்த யூவி cannot replace him அழுதுட்டு அடுத்த சீசன் ஹாலண்ட் தூக்கி வாங்குனாரு தெரியுமா? அப்ப மட்டும் இவர் கொஞ்சம் வேற மாதிரி ஆளியா. அதேதான் நானும் சொல்றேன். நாங்க வந்து யாருமே சைன் பண்ணலன்னு சொல்லிருக்காரு. டேய் நம்ப மாட்டேன். உள்ள 2 பிளேயர் வச்சிருப்பான், பொறுமையா இருக்கும். சோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அதான் சோ எனக்கு பேர்ல மிட்ஃபீல்டும் ஆஃபென்ஸ் மேலே எனக்கு வந்து கொஞ்சம் கூட பேர் என்ன பெரிய லெவல் பயம் இல்ல. பெரிய லெவல் பயமே கிடையாது. ஐ அக்ரி. ஏன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஆடின லாவியா ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஆடுற மாதிரியாவே இல்ல. செம்ம கேம் வந்து. ஆமா லாவியா ஃபுல் அவன் வந்து ரொம்ப தெளிவா இருக்கான். இந்த ப்ரீ சீசன்ல நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு ட்விட்டர்ல எழுதாங்க, ஏன் நம்ம யங்ஸ்டர்ஸ் கொடுக்கல, யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுக்கலன்னு. ஃபுல்லா ஃபர்ஸ்ட் 11 எந்த டீம் ஸ்டார்ட் பண்ண போறான்றது ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இருக்கீங்க எல்லாரும். ஆமா எல்லாமே எப்படின்னா அந்த இவங்க தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ற உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்ல. பாட்ச் கிட்ட எங்களுக்கு அந்த ஐடியாவே இல்ல. அவன் வந்து எல்லாரையும் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணான். அந்த கேப்ரியல் எல்லாமோ ட்ரை பண்ணான். ஆனா இவன் என்னடானா லாவியாக்கு 90 மினிட்ஸ் கொடுக்குறான், ஒரு மேட்ச்க்கு என்குன்கோக்கு 90 மினிட்ஸ் கொடுக்குறான். இவங்க தான் ஸ்டார்டிங் பண்ண போறாங்கன்ற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ எனக்கு பாட்சுக்கும் மரஸ்காவோட ப்ரீ சீசனுக்கும் பிக்கெஸ்ட் டிஃபரன்ஸ் அதுதான். அவன் யாரை ஸ்டார்ட் பண்ண போறான்றது நம்மளுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பா தெரியும். அதாவது மிட்ஃபீல்ட்லயும் அட்டாக்லயும். டிஃபென்ஸ்ல எனக்கு அவனுக்கு தெரியல அவன் யாரை நம்புறான் அப்படின்றது தெரியல. ஏன்னா நம்மளுக்கு உள்ள வந்தவனவே கோல் பாமருக்கு கண்டிப்பா பாட்ச் கொடுத்துருக்க மாட்டான், இவன் கொடுத்தான். சோ அதனால எனக்கு வந்து ஹி டெல்லிங் த பிளேயர்ஸ், எனக்கு வந்து நான் உன் மேல கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்கேன். நீ பர்ஃபார்ம் பண்றியோ இல்லையோ, ஐ வில் கிவ் யூ த சான்ஸ். நீ பர்ஃபார்ம் பண்ணலனா தான் ஐ வில் கிவ் யூ another person சான்ஸ்ன்ற மாதிரி அவன் வந்து இஸ் given. சோ அதனால எனக்கு டிஃபென்ஸ் அண்ட் மிட்ஃபீல்ட் அண்ட் அட்டாக்ல எனக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது. ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே, சோ இப்போ மிட்ஃபீல்டர்ஸ்க்கு நான் வரேன். மிட்ஃபீல்டர்ஸ் ஒரு 4 மிட்ஃபீல்டர் நான் கேக்குறேன். கைசேடோ, லாவியா, என்சோ அண்ட் டியூஸ்பெரி ஹால். இந்த 4 பேர்ல யார் ஐடியல் ஸ்டார்டர் நினைக்கிறீங்க? அதுல டியூஸ்பெரி ஹால். லாவியா, டியூஸ்பெரி ஹால் அது ஃபிக்ஸ்டு, அந்த ரோல் டியூஸ்பெரி ஹால் ஃபிக்ஸ்டுங்க. அப்ப அந்த 2 ரோல்ல 3 பேர் இருக்காங்க. யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணனும்? யார் எந்த ரோல்? லாவியா ஷூரா ஸ்டார்ட் பண்ணுவான். லாவியா அண்ட் கைசேடோ. என்சோ எதனால? என்சோ நான் ஏன் சொல்ற மாட்டேன் அப்படின்னா, அவன் ஸ்டார்ட் பண்ண கேம்லயுமே இது வரைக்குமே அவன் வந்து கொஞ்சம் மாறி மாறி தான் ஆடி இருக்கான். 8ல ஒரு கேம் ஆடி இருக்கான், ஒரு கேம் 10ல ஆடி இருக்கான். சோ அவனுக்கு வந்து அந்த ரோல் ஒன்னும் செட் ஆகல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது வந்து ஸ்ரீகார்த்திக் கேட்டானா என்ன வந்து பயங்கரமா சொல்ல, இதனால நான் 2 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் வந்ததுலயே அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்சோ வந்து அவங்க எல்சிஎம் ட்ரை பண்றாங்க, உங்க டீம் ட்ரை பண்ணாங்க. முரடிக்கும் அவனுக்கும் ஒரு கம்யூனிகேஷனே இல்லாத மாதிரி இருக்கும். எல்சிஎம் வந்து ஆக்சுவலி வந்து எல்சிஎம் உங்களுக்கு வந்து பேசியா இருக்க ஒரு லெஃப்ட் சைட்ல ரிலீஸ் பண்றதுக்கு என்சோ வச்சு ட்ரை பண்றாங்க. ஒரு மாதிரி பாலை வந்து திருப்பி இன்டர்ல கொண்டு போறாரு. விங்ஸ் நீ வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான இதுக்கு அது என்சோவும் பண்ணுவாரா, கைசரோவும் பண்ணுவாரா, லாவியா பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. ஆனா லாவியா வந்து பெட்டர் தேன் இவங்க 2 பேரும். இல்ல ஆனா அந்த அக்ரி, அந்த லைன் பிரேக்கிங் பாஸ்ன்ற போது என்சோ வந்து நான் இந்த ப்ரீ சீசன் கேம்ஸ்ல நிறைய பார்த்தேன், நிறைய பண்ணாரு. அதுக்கு கண்டிப்பா டிஃபென்ஸ் அன்லாக் பண்ண எனக்கு தெரிஞ்சு மரஸ்கா ஹேஸ் a plan for என்சோ. ஆனா அது அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து தெரியுமா, எனக்கு இந்த சிஸ்டம்ல நான் இங்க ஆடினா ஷூரா அன்லாக் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு நம்மளுக்கு வந்து ஃபேப்ரிகா சொல்ல வந்துட்டானா கண்டிப்பா த்ரூ பாலா போகும்போது கண்டிப்பா 2 கோலாவது மினிமம் போகும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்சோ இவங்க ட்ரெயின் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஃபால்ட்டா போயிட்டு இருக்கு. ஆமா அது கண்டிப்பா, ஏன்னா நம்ம தெரிஞ்சிச்சு மேனேஜரும் சேஞ்ச் பண்ணினே இருக்காங்க, பிளேயருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய என்சோவை பேக் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ஐ ஹேவ் டு பி அப்ரப்ட்லி ரொம்ப நான் கிரிட்டிசைஸ் பண்ணியே ஆகணும். பிளஸ் என்னோட நீங்க எக்ஸ்பெக்டேஷனும் கேட்டீங்கன்னா நான் அந்த மாதிரி தான், நான் செல்சியா டாப் 3 டீமா தான் பாக்குறேன் இந்த சீசன். லிட்டரலா நான் செல்சியா டாப் 3 டீமா தான் பாக்குறேன். ஏன்னா நம்ம பண்ற சைனிங் நீங்க எப்படி லியோ பேக் பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்களேன். நான் டாப் 1 டீமா பார்த்துட்டு இருக்கேன், நீங்க டாப் 1 போயிட்டீங்களா? இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. டாப் 1 எல்லாம் சொல்றாரு, ஐயோ. ஓகே, சரி. ஏன்னா நெக்ஸ்ட் இன்னொரு பிளேயர் நீங்க சொன்ன பிளேயர் தான் முட்ரிக்கோட ரோல் எப்படி இருக்கு? ஏன்னா எனக்கு முட்ரிக்கை பத்தி எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம், கிவ் ஹிம் டைம். நீங்க டிசார்பி வந்து ஃபர்ஸ்ட் முட்ரிக்கை வாங்கும்போது சொன்னாங்கன்னா செல்சி வந்து முட்ரிக்கு டைம் கொடுக்கணும், அப்பதான் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்லோவா தான் எடுப்பாரு அவரு, பிக்கப் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு 1.5 சீசன் வந்துச்சு. நான் சொல்றேன் அறிவு, அந்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல டிசார்பி சொல்லியிருப்பாரு பேலண்ட் ஆர் கூட ஜெயிப்பானு. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் மட்டும் அவன் பண்ணல அப்படின்னா முட்ரிக் ஷூரா இந்த பர்ஃபார்ம் பண்ணிருப்பான். எனக்கு அதுதான் கடுப்பு. நீங்க தான் சொல்லுங்க லியோ, எனக்கு தெரிஞ்சு என்னோட முட்ரிக்கோட பெரிய ஃபேன் நீங்க. நான் முட்ரிக்கை வந்து பாத்துட்டேன். அந்த ஆன்ஃபீல்டு கேமுக்கு அப்புறம் அது வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது லியோ, அதை தூக்கி ஓரமா வைங்க. அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கேம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நியூ காசல் கேம்ல வந்து ஒரு கிளட்ச் கோல் அடிப்பான் EFL. அதுக்கப்புறம் நான் பார்க்கல அவனை பெருசா. அதுக்கப்புறம் ப்ரீ சீசன்ல ஒரு 1.5 கோல் அடிப்பான், அதனால தப்பிச்சான். ஓகே ஹைப் இருக்கு, ஏதோ இருக்கு, இவன் கிட்ட சரக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இருப்பான். நான் முட்ரிக் கிட்ட ஒரு சிஸ்டம் பிளேயராவே என்னால பார்க்க முடியல. பாட் சிஸ்டமும் செட் ஆகல, மரஸ்கா சிஸ்டமும் செட் ஆகல, என்னதான் பண்ண போறேன்? கிராம் பாட்டர் என்பது அவன் இல்லையே.
கிராம் பாட்டர் இருந்தாரு கடைசி லாம்பார்ட் போது தான் இருந்தான், கிராம் பாட்டர் போது இல்லங்க. கிராம் பாட்டர் கடைசி 1 month தான் பண்ணாரு. சரி, வச்சுக்கோங்க, enjoy பண்ணுங்க. 4 மேனேஜர் நீங்க மாத்துறீங்க, இந்த சிஸ்டம்ல விளையாட எதிர்பார்க்கறீங்க நீங்க. 4 மேனேஜர் மாத்துவீங்க. உங்களுக்கு புரியுதா? அவனோட எபிலிட்டி வந்து எப்படின்னா டிரைவ் பண்ணிட்டு நீ ட்ரிபிள் பண்ணிட்டு உள்ள எடுத்துட்டு போறியா, இல்ல டிரைவ் பண்ணிட்டு கிராஸ் போட போறியா? நான் ரெண்டுமே அவனை ஃபுல்லா பாக்கல. நான் டிரைவும் பண்றேன், ட்ரிபிள் எனக்கு தெரிஞ்சு அவன் பெருசா நான் பண்ணி பாக்கலங்க. ட்ரிபிள் பண்ணி அந்த ஒரு நியூகாசில் கேமோட ஒரு பிரீமியர் லீக்ல பயங்கரமா ஒரு கோல் போடுவாரு. அந்த ஆன்ஃபீல்ட் மேட்ச்ல ஒரு சம ட்ரிபிள் பண்ணுவாரு. ஆமா, அதெல்லாம் இருக்கு. ஆனா அது வந்து எவ்வளவு கன்சிஸ்டன்ட்டா பண்றான்னு இருக்குல்ல. அவன் கிட்ட பால் போனாலே டிஃபெண்டர் பை பண்ணுவான். இவன் கிட்ட பால் போனா அவனே கிட்ட கொடுத்துருவான்ற ஒரு நம்பிக்கையில இருந்தா அதுக்கப்புறம் யாருமே அவனை பயப்பட மாட்டாங்க. மத்த டீம் ஸ்கவுட் பண்ணி வாங்குற நேரமே வந்து திருடினா இல்ல. இப்ப அங்கதான் வரேன். நீங்க வந்து முட்ரிக் வந்து எங்க டீமுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், அது எதனால நீங்க சொல்றீங்க? ஆக்சுவலா எங்க சிஸ்டம் வந்து என்ன சொல்றது, கை ஹாவர்ட்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அடாப்ட் ஆன ஸ்பீடு இருக்குல்ல. கை ஹாவர்ட்ஸும் ஆல்மோஸ்ட் முர்டிக் மாதிரி வந்து வித் ஒரு பேக்கேஜோட தான் வந்தாரு. எந்த ரோல்ல அவருக்கு ஸ்பெசிஃபிக்னு தெரியாம இருந்துச்சு. பிளஸ் அவர் என்னவா பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு தெரியாம கம்ப்ளீட்லி ஒரு ஆல்மோஸ்ட் முர்டிக்கோட ஸ்டேஜ்ல தான் வந்தாரு. பட் ஆனால் வித் கேலிபர் ஆஃப் யூரோப்பியன் ஃபுட்பால் அதெல்லாம் இருந்துச்சு, அது மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கு. பட் முர்டிக்கோட ஸ்பீடு, ஹாவர்ட்ஸோட ஸ்பீடு இருந்துச்சுல இந்த சிஸ்டத்துக்குள்ள அடாப்ட் ஆகுது. இப்போ ஆர்சனலோட சிஸ்டம் வந்து நீங்க யாரை வேணா தூக்கி போடு, இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து நீ ஒரு 4 மேட்ச் விளையாடு, நீ இதுக்குள்ள உள்ள வந்துடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. முர்டிக் வில் ஹேவ் சான்சஸ். இங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து முர்டிக் பண்ண மிஸ்டேக்ஸை வந்து காப்பாத்துறதுக்கு டீமை காப்பாத்திடுவாங்க மற்ற பிளேயர்ஸ் இருக்காங்க. முர்டிக் தே வில் அலோ டு மேக் முர்டிக் மிஸ்டேக்ஸ். ஆனா டீம் வந்து அன்னைக்கு டிஃபெண்ட் பண்ணி 0-0 கூட போகும். ஆமா, அந்த கூட போகும். எனக்கு அதான் அறிவு, முட்ரிக் மிஸ்டேக் பண்றதுல எனக்கு வந்து கொஞ்சம் கூட பிரச்சனையே கிடையாது. மிஸ்டேக் பண்ற மாதிரி he has to create a risk. அந்த ரிஸ்க் வந்து எப்படின்னா will create an opportunity for two other team for a better pass. எனக்கு இன்னொரு பிரச்சனை, எனக்கு முர்டிக் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு இருக்குல்ல. அந்த முர்டிக் வந்து நீங்க ஃப்ரீடம் கொடுக்குறீங்களா இல்ல முர்டிக் வந்து நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்டடா பண்ண சொல்றீங்களா? எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. முட்ரிக்கு இப்போ நான் பால்மர் மாதிரி ஃப்ரீடம் கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த மாதிரி அவன் எபிலிட்டி காட்டணும். அந்த மாதிரி எபிலிட்டி அவன் பிச்சிலேயே காட்டல. இப்ப பால்மருக்கு 45 மினிட்ஸ் தான் ஆடினான். நான் வந்து ரைட்ல தான் வந்து ஃபுல்லா ஆக்கிபை பண்ண போறேன்னு நினைச்சா மரஸ்கா வந்து 45 மினிட்ஸ் நீ போய் ஆடு, ஃபுட்பால் ஆடு, என்ன வேணா பண்ணு, உன்னோட ஃபைன், அதாவது இந்த சைடு அஃபென்சிவ் சைடு ஆஃப் த பிட்ச் உன்னோட ஏரியா, நீ பாஸ் போடு, ட்ரிபிள் பண்ணு, என்ன வேணா பண்ணு, அப்படிதான் ஆடினா எனக்கு தெரிஞ்ச இன்டர் மிலானோட. அந்த மாதிரி நான் வந்து முட்ரிக் கிட்ட கொடுத்தேன்னா அவன் கிட்ட இருக்கிற 2 தாட் தான், பால் எடுத்துட்டு ஓடுவேன், கிராஸ் போடுவேன், இல்லைன்னா ட்ரிபிள் பண்ணுவேன். ட்ரிபிளும் ஒழுங்கா பண்ண மாட்டான், அதையும் ஒழுங்கா பண்ண மாட்டான். ஏன்னா அதுல வந்து ஒரு நீங்க ப்ரீ சீசன்லயே ஒரு இடத்த பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு வந்து அந்த ஒரு மிஸ்ஃபயரிங் ஷாட்னு ஒன்னு பண்ணுவான். ருடிகர் எடுப்பான், ருடிகர் எடுத்து எங்கேயோ அடிப்பான். இல்ல டிஃபெண்டர் பண்ணா பரவாயில்ல, அது ஒரு விங்கர் பண்ணா வச்சுக்கோங்களேன், அது ஒரு வாட்டி பண்ணா கூட பரவாயில்ல, அது ரெப்பிட்டேட்டிவா ஆயிட்டே இருக்கு. எனக்கு அதனால ஒரு ஆஸ் அ ஃபேன் நான் ரியாக்ட் பண்றது அப்படிதான் ரியாக்ட் பண்ணணும். என்ன எபிலிட்டி, நான் உனக்கு என்ன பாக்குறது? நான் தான் கேக்குறேன். இப்போ ட்ரைனிங் கிரவுண்ட்ல வந்து அது கரெக்ட்டா போய் திரும்ப பிராக்டிஸ் பண்ணாதே இதுக்கு வந்து அதான் சமாளிக்கிறதுக்கு அவனுங்க செல்சி 2 மீடியா டீம் என்ன பண்ணிடுறாங்கன்னா 2 பேங்கர் கோல் போட்டுறானுங்க. அதுல பண்றியடா, ஏன்டா பிச்சில் பண்ண மாட்டேன்ற, அப்படிதான் இருக்கும் எனக்கு. இல்ல நான் இப்போ அதுதான் நான் பேச வரேன். இப்போ இவர் சொன்ன அந்த பாயிண்ட் தான் எடுக்க, அதுக்கு தான் நான் வரது, அதை பத்தி பேச சொன்னேன். என்னன்னா முட்ரிக்கை சுத்தி இருக்கிற டீம் வந்து ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு டீம். இப்போ அவங்க எல்லாமே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பில்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு ஆக்சுவல் என்னன்னா இதுல வந்து ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு முட்ரிக்கும் சேர்த்து ஒரு ஆளா வேலை செய்ய சொல்றாங்க எல்லாருமே. ஆனா அந்த வேலையை வந்து முட்ரிக் பண்ற ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி டைம் வந்து இன்னும் பண்ணிருக்கணும். இல்ல இப்போ எங்க டீம் இப்போ ஆர்சனலுக்குள்ளே வந்து 1.5 வருஷமா முட்ரிக் பெர்ஃபார்ம் பண்ணாம வச்சிருக்க மாட்டாங்க. இல்ல அப்படி கிடையாது. நீங்க ஒரு 4 மேட்ச்ல வந்து முட்ரிக் பெர்ஃபார்ம் பண்ணலனா ஒரு 10 மேட்ச் காப்பாத்துவாங்க எனக்கு தெரிஞ்சு. முட்ரிக் தெரிஞ்சது இல்ல அந்த ஒரு க்ளூ முட்ரிக் கிடைச்சிருக்குன்ற. இப்போ இந்த மாதிரியான ஆல்ரெடி ஒரு செட்டப்டான ஒரு டீம், ஓகே இதுதான் அவங்களோட கேம் இருக்கு அப்படின்ற தெரிஞ்சது அப்படின்னா முட்ரிக் அதுக்கு ஈஸியா அடாப்ட் ஆவாரு. நம்ம டீம் அப்படி கிடையாது. நீங்க 4வது மேனேஜர் இப்போ முட்ரிக் வந்து அரைவல் 1.5 வருஷத்துல 4வது மேனேஜர் வராரு. நான் உங்களோட பாயிண்ட்க்கு அக்ரி பண்றேன் இல்லையோ. முட்ரிக் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பீரியட் இருந்துச்சு. எங்க இருந்துச்சு தெரியுமா? பாட்ச் அவர் 10 போட்டார் ஒரு 3 மேட்ச். ஆமா, கன்சிஸ்டன்ட்டா சூப்பரா ஆடின ஒரு 3 மேட்ச். அதுக்கப்புறம் தூக்கி லெஃப்ட்ல போட்டான். சோ ஆஸ் அ பிளேயர் நான் நல்லா 10ல ஒரு சிஸ்டம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி நீ ஏன்டா லெஃப்ட் விங்ல போறேன்ற மாதிரி இருக்கும். சோ அது நம்ம பாட்ச் மேல இரிட்டேட்டிங்கான விஷயம். சோ நம்மளுக்கு வந்து அதான் சொல்றேனே, மேனேஜருமே ஒரு அன்ஸ்டேபிலிட்டி, பிளேயருமே ஒரு அன்ஸ்டேபிலிட்டி. சோ ஒரு பிளேயருக்கு ஒரு விஷன் கொடுத்துட்டு ஆனா அந்த இடத்துல நீ வந்து 10ல வந்து யூ கான்ட் ஆக்கிபை பால்மர் ரோல். ஆமா. சோ நீ பால்மரா முட்ரிக்கான்னு பார்த்தா நான் பால்மர் தான் போவோம் 100%. சோ நான் முட்ரிக்கு நான் எப்படி சான்ஸ் கொடுக்க முடியுது? வந்து அவன் அடுத்த கிளப்புக்கு போயிட்டு பாரு 10ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றானா, நான் உங்க டீமுக்கே ஒரு எம்எல் ஸ்மித் ரோ இப்போ ஃபுல்லா எப்படி பெர்ஃபார்ம் பண்றான் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கும். அதனால எனக்கு வந்து எனக்கு என் டீம் ஜெயிக்கணும், அதுக்கு எந்த பிளேயரை போட்டா நான் ஜெயிப்பேன்னு பாத்தீங்கன்னா நான் முட்ரிக்க போட மாட்டேன். முட்ரிக் பை தி எண்ட் ஆஃப் தி சீசன் கண்டிப்பா சொல்றேன் எல்லா செல்சி ஃபேன்ஸோட ஒபினியனும் மாத்துவாரு நான் சொல்றேன். வித்அவுட் டவுட் நான் சரி ஓகே இல்லையா, ஏன்னா ஒரு ஸ்டேபிளான டீம் இருக்குது, டெஃபினட்டா ஒரு லாங் டர்மா அவங்க பிளான் பண்றாங்க அப்படிங்கும்போது டெஃபினட்டா முட்ரிக் வில் சேஞ்ச் எல்லாரோட தாட்ஸே அப்படின்னு நான் சொல்றேன். நான் உங்க லைனுக்கே வரேன். முட்ரிக் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? அப்போ ஒரு நம்பர் சொல்லுங்க எனக்கு, கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் நம்பர் சொல்லுங்க. கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் டெஃபினெட்லி அபவ் 15
பிரீமியர் லீக்ல மட்டும் 15 யா 15 GA 15 GA பிரீமியர் லீக்ல மட்டும் இந்த மாதிரி தான் ஃபுட்பால் டெஃபினட்டா நான் சொல்றேங்க 7 கோல்ஸ் 8 அசிஸ்ட் வந்து பெரிய நம்பர் இல்லன்னு நினைக்கிறீங்களா நீங்க 7 கோல்ஸ் and 8 அசிஸ்ட் கம்மி தான் இல்லையோ டெஃபினட்டா நான் சொல்றேன் கண்டிப்பா அது பெரிய நம்பர் தான் அது ஆஸ் a winger டெஃபினட்டா அது ஒரு பெரிய நம்பர் கண்டிப்பா இந்த சீசன் தான் அவரோட ஸ்டார்ட்டா இருக்க போகுது போன சீசனுமே ஒரு 10 கோல் போட்டார் 12 இல்லையோ போங்க வெயிட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 20-22 சொன்னீங்கன்னா ஐ வுட் அக்ரி நீங்க கோல் அண்ட் அசிஸ்ட் விடுங்க ஒரு ஓவரால் கேமே டெஃபினட்டா இந்த டைம் ஓவரால் கேம் எனக்கு கண்டிப்பா எனக்கு நீ கோலே அடிக்கல கூட பரவாயில்ல நீ வந்து உனக்கு அவனால ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுனா கூட எனக்கு கண்டிப்பா வரும் ஓகே அந்த இது ஒரு சொல்றேன் நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் வரேன் நெக்ஸ்ட் செல்சியோட ஃபார்வர்ட் இப்போ அதுக்கு அந்த கோல்ஸ் என்ன சைடு லெஃப்ட் சைடு பேசுறோமா மிடில் பேசுறோமா ரைட்ல பேசுறோமா ஃபார்வர்ட் அவ்வளவுதான் ஃபார்வர்ட் அதுக்கு தான் நான் வரேன் எதனால அப்படின்னா போன சீசன்ல வந்து எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் அந்த சார்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளாம் வேற லெவல்ல இருப்போம் ரொம்ப ஹை அப் தான் இருக்கும் ஆர்சனல் மேன் சிட்டி செல்சி மேன் சிட்டி ஆர்சனல் இப்படி இதே மாதிரி தான் ஐ மீன் இந்த லெவல்ல தான் இருக்கும் ஃபினிஷ் பண்றதுக்கு ஆட்களே இருக்க மாட்டாங்க அதே இஷ்யூ இந்த ப்ரீ சீசன்ல நீங்க பாத்தீங்களா இல்லையா நான் அதை பார்த்தேன் நல்லாவே பார்த்தேன் இந்த ப்ரீ சீசன் ஒரு மீம் மட்டும் கண்ணுல வந்துட்டு போச்சு அதை காட்டிடுறேன் அந்த சங்கமம் படத்துல வந்து தியாகவும் வடிவேலும் படுத்துக்கிட்டு அது பேசுவாங்க தெரியுமா அது புரட்டிக்கு அதான் சொல்றேன் இவர்கிட்ட நான் ஒரு அளவுக்கு கொஞ்சம் எம்பத்தைஸ் பண்ண முடியும் ஏன்னா வந்து நாங்க நிறைய சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அந்த எம்பத்தி ஒரு அளவுக்கு we have to come to an end லியோ எங்க நம்ம முடிப்போம் நம்ம டீம் எப்போ நான் சொல்றேன் அந்த எம்பத்தி எப்போ முடிக்கணும்னா நம்ம டீம் இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல நம்ம டீமோட ஸ்டார்டிங் 11 சொல்லுங்க நான் உங்ககிட்ட மட்டும் இல்ல நம்ம செல்சி ஃபேன்ஸ் எல்லாத்தையும் கேக்குறேன் யாருக்குமே தெரியாது செகண்ட் ஹாஃப் ஏன் சொல்றேன்னா நம்மட்ட செட்டப்பே இல்ல நம்மட்ட ஒரு ப்ராப்பர் செட்டப்பே இல்ல யார் என்ன பண்ண போறாங்க எதுவுமே தெரியல ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன ரோல்ன்றதும் தெரியாது இந்த இடத்துல நீ முட்ரிக்க மட்டும் போய் பெர்ஃபார்ம் பண்ணா இட்ஸ் இம்பாசிபிள் அந்த இதுக்காக வெயிட் பண்ணுங்க அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் எம்பதைஸ் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணலனா என்னன்னு கேளுங்க அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அவ்வளவுதான் அண்ணே அந்த தண்ணி பாட்டில் எடுங்க லியோ டென்ஷன் டைம் வரும் காத்திருக்கு இப்போ பேக் டு அந்த ஃப்ரண்ட் கடைசி இந்த ப்ரெடிக்ஷன் போறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட் லைனை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் அதேதான் முன்னாடி கேட்ட ஒரு கேள்வி மறுபடியும் வந்துட்டோம் அண்டர் பெர்ஃபார்மிங் லைக் அவங்க கிடைக்கிற சான்சஸை வந்து அவங்க கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க கோலா கன்வெர்ட் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு கன்சர்ன் அதுதான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலி என்ன மேட்டர்னா எனக்கு வந்து இவங்க கோலை முடிக்க மாட்டாங்கன்றதுல எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அது வில் ஹேப்பன் ஓகே அட் செல்சி பிகாஸ் நம்ம ப்ரீ சீசன் ஃபுல்லா நம்ம கிட்ட இருந்த பிக்கெஸ்ட் வெப்பன் இஸ் எனக்கு தெரிஞ்சு என்னோட பிக்கெஸ்ட் வெப்பன் நான் வந்து எவ்வளவு கலைச்சோட சொன்னாலும் ஜாக்சன் தான் நான் பார்ப்பேன் அவன் ட்ரிபிளும் பண்றான் பாடியும் போடுறான் எல்லாமே பண்றான் சோ அவன் இருந்துட்டானா அதுல ஒரு கண்டிப்பா ஒரு 3-4 சான்ஸ் உள்ள போயிருக்கும் பிளஸ் கியூவும் உள்ள போயிருக்கும் இவங்க சான்ஸ் எக்கச்சக்கமா ஃபைனல் தேர்ட்ல கிரியேட் பண்றாங்க என்னன்னா அந்த ஒரு இன்னொரு விஷயம் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே மிட்ஃபீல்ட்ல இருந்து கிரியேட் பண்ண சான்ஸ் அந்த டிஃபென்ஸை நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு டிஃபென்ஸ்லேயே நம்ம பால் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைரக்டா இருக்கும் அப்ரோச் அந்த அப்ரோச் வந்து ரொம்ப சீக்கிரம் வரணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள் பட் அதனால ஐ டோன்ட் திங்க் ஸோ இது வந்து இந்த சான்ஸ் மிஸ் பண்றது எனக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா நான் இன்னொன்னு சொல்றேங்க ப்ரீ சீசன்ல சூப்பரா ஆடிட்டு ஃபுல் சீசன்ல கேவலமா ஆடுறதோட ப்ரீ சீசன்ல கன்றாவே ஆடிட்டு ஃபுல் சீசன்ல நல்லா ஆடுறதே எனக்கு நான் எவ்வளவு எடுத்துப்பேன் நான் டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ப்ரீ சீசன்லாம் பார்த்துட்டு வாவ் வி காட் a deadly striker அப்படி நினைச்சேன் ஜிஎச் ஒரு பால் போடுவான் வர்னர் ஹெடர் பண்ணுவான் அங்கே கேலமசன் போடுவான் இவன் இப்படி பண்ணுவான் அந்த ஃபர்ஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கா ஹேவர்ட்ஸ் வர்னர் அதெல்லாம் சைன் பண்ணும்போது அவ்வளவுதான் இன்னைக்கு நான் அதான் நினைச்சிட்டு இருக்கேன் நான் சொல்லல ஓகே கூல் நெக்ஸ்ட் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் என்னோட ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம முன்னாடி இல்ல ஓவர் கப்ல இருந்து வரலாம் லீக் கப் அதுக்கு முன்னாடி பிக்கெஸ்ட் எலிஃபண்ட் ஓசிமன் வந்தா என்ன ஆமா ஓசிமன் யா கூல் ஓசிமன் வந்துட்டானா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது டாப் 2ங்க நான் டாப் 2 ஓ ஓகே இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா நம்ம அந்த ஒரு நேரட்டிவ்க்குள்ள ஹைட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட யூஸே கிடையாது நம்ம நேரட்டிவை தூக்கி குப்பையில போட்டுட்டு கிளப்போட நேரட்டிவோட நம்மளால அலைன் பண்ணிக்கணும் கிளப் என்ன எதிர்பார்க்கறாங்க நான் உனக்கு இவ்வளவு சைன் பண்ணி கொடுத்திருக்கேன் எனக்கு டாப் 4 எனக்கு 2 கப்பாவது வேணும் மினிமம் அவ்வளவுதான் பண்ணிருக்காங்க எனக்கு சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் கண்டிப்பா வேணும் நம்ம போயிட்டு இவ்வளவு பிளேயர் சைன் பண்ணிருக்காங்க நம்ம நியூ மேனேஜர் எல்லாமே நியூ சிஸ்டம் சொல்லிட்டு டாப் 6ல போய் நம்ம ஹைட் பண்ணிக்கிறதுல பண்ணாங்கன்னா எல்லாரும் சிரிப்பாங்க நம்ம ஆல்ரெடி பிக் 6 தானே எதுக்கு இவ்ளோ சைன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நான் தான் சொல்றேனே நான் வந்து ஒரு முன்னாடியே இன்னொரு பாட்காஸ்ட்ல சொல்லியிருப்பேன் நம்ம இந்த மாதிரி சைன் பண்ணிட்டோம்னா டாப் 3 மினிமம் பேர் மினிமம் இஸ் டாப் 3 அண்ட் கண்டிப்பா யூரோப்பா கான்ஃபரன்ஸ் லீக தூக்கி நம்ம இப்பவே எழுதி வச்சிருங்க அது அடிக்கல அப்படின்னா இவன் எவ்வளவு நல்லா ஆடினாலும் இவன் அப்படிதான் எப்படி பாச்சை ஜட்ஜ் பண்ணாங்களோ அப்படிதான் ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிதான் பண்ணி ஆகணும் இவன் நல்ல ஃபுட்பால் ஆடினாலும் நல்ல ஃபுட்பால் ஆடினாலும் இவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் செல்சி ஹேஸ் டு வின் சம்திங் செல்சி ஹேஸ் டு பிளே பிரிட்டி ஃபுட்பால் அது இந்த சீசன் ஆடலனா காலி டாப் 6 குள்ள நீங்க உள்ள வந்துட்டீங்கனாலே வந்து இட்ஸ் a success given என்ன ஒத்துக்க மாட்டீங்க எல்லாம் கிவன் இந்த சென்ஸ் எல்லாமே புதுசா
சீம்லெஸ்ஸா இன்டெகிரேட் பண்றீங்க. திருப்பியுமே எனக்கு என்னன்னா என்சோவோ கைசடோவோ ஃபர்ஸ்ட் இல்லங்க நீங்க சொல்ற டாப் 6 தான் பிராக்மேட்டிக்கான விஷயம். ஆனா நம்ம பிராக்மேட்டிசமே நம்ம தூக்கி குப்பையில போட்டா செல்சி பிராக்மேட்டிசமே தூக்கி குப்பையில போடலையோ. என்ன பிராக்மேட்டிசம் பேசுவீங்க செல்சி வச்சு? டாப் 4 வந்தவங்க. ஏன்னா நான் இன்னொன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாங்க இப்போ முன்னாடி தான் பேசியிருந்தோம், போன சீசன்ல எங்களுக்கும் டாப் 4க்கும் 5 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். 5 பாயிண்ட். அதுவும் ஒரு ஃபுல்லி ஃபிட் ஸ்குவாட் கிடையாது. இல்ல நான் இல்ல போச்சுனா அது நல்லா ஆடுறதால இல்ல மத்தவங்க அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன். அதுதான் இந்த டீம் நடக்குது. ஏன்னா எங்களுக்கு வந்து இன்ஜுரிஸ் எக்கச்சக்க இன்ஜுரிஸ் தேவையில்லாம நிறைய மேட்சஸ் தேவையில்லாம பாயிண்ட் விட்டோம். குறிப்பா 10 மேன் பர்ன்லியோடலாம் டிரா ஆனோம் மேட்சா இருக்கட்டும், இல்ல கிட்டத்தட்ட என்னது நிறைய இந்த மேன் சிட்டியோடலாம் நல்லா விளையாடணும், அது தேவையில்லாத நிறைய கோல்ஸ் கொடுத்தோம். இதே தான் சொல்றேன். நீங்க ஆக்சுவலா வந்து லீக் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லீகோட பிரஷர் வேற மாதிரி ஒவ்வொரு கேமுக்குள்ள ஒரு 70th மினிட் 90th மினிட்ல பிரஷர் வருது வந்து செல்சில ஹேண்டில் பண்ணுவாங்களான்றது வந்து நீங்க இந்த ப்ரோக்ரஸ் ஆக எப்படி கேம் மேனேஜ்மென்ட்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. நீங்க 88th மினிட்ல கோல் போகும், அது எப்படி ஹேண்டில் பண்ணி நீங்க என்ன ஷோல்டர்ஸ் டவுன் பண்ணிட்டு வெளில வர போறீங்க, திருப்பி அடிக்க போறீங்களான்னு இருக்குல்ல, அந்த மென்டாலிட்டி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க லீக்குள்ள போனா தெரியும். ஏன்னா ப்ரீ சீசன்ல ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு மேட்ச் 3 பாயிண்ட்ன்றது போது அதுக்கு என்ன மாதிரி எஃபர்ட் எடுக்க போறீங்க? அது ஆக்சுவலி ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ. மெரஸ்கா அது 2 ஸ்கேலும் பார்த்துட்டாரு. ஒரு பிக் லீடர் ஆல்மோஸ்ட் பாட்டில் பண்ணி திருப்பி அங்கேருந்து டீமை கொண்டு வந்து ஜெயிச்சிருக்காரு. அது ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ஜெயிச்சுட்டு ஒரு மேனேஜர் உள்ள வந்திருக்கான், அதுவே ஒரு பாசிட்டிவிட்டி ஆக்சுவலி. அது இங்கேருந்து நம்ம எப்படி பில்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான் மேட்டர். ஓகே கூல். ப்ரெடிக்ஷன் பிரீமியர் லீகோட பிக் 6 எங்க ஃபினிஷ் பண்ண போறாங்க? பிக் 7 இன்க்ளூடிங் ஆஸ்டன் வில்லா, பிக் 7 இன்க்ளூடிங் மான்செஸ்டர் யுனைடெட். சாரி ஐயோ, இதுக்கு நாங்க வாயில இருந்து வார்த்தையை புடுங்குறாரு. நீங்க பேஸ்ட் போயிடுவீங்க இல்லையோ, ராத்திரி ஸ்பேஸ்ல கூப்பிட்டு வச்சு என்ன போடு பிரச்சனை இல்ல. சொல்லுங்க மான்செஸ்டர் யுனைடெட் எங்க ஃபினிஷ் பண்ண போறாங்க? இல்ல ஆர் 7 நான் வந்து டாப் 7ல இருந்து நம்ம 7th ல இருந்து ஆரம்பிப்போமா? எனக்கு 7th இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஆஸ்டன் வில்லா. ஆஸ்டன் வில்லா ஓகே. ஏன்? எனக்கு என்னவா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஆஸ்டன் வில்லா மைட் ஸ்லிப் பிக் டைம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்கள சுத்தி இருக்கிற டீம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன். ஆனா ஆஸ்டன் வில்லாவும் பண்ணிருக்காங்க, இல்லன்னு சொல்லல. பட் எனக்கு தெரிஞ்ச 7th ஆஸ்டன் வில்லா. 6th யுனைடெட். 5th ஸ்பர்ஸ். 4th லிவர்பூல். 3rd செல்சி. 2nd சாம்பியன்ஸ் ஆர்சனல். ஆர்சனல் தென் செகண்ட் எல்லாரும் இப்படி சொல்லிட்டு போறீங்க. இங்க வந்து எல்லாரும் சொன்னவரது சாம்பியன்ஸ் ஆர்சனல். எனக்கு நான் 2 விஷயம் ஆகப்பட்டு தான் சொல்லாம இருக்கேன். நம்ம விஷயம். ஒன்னு கோட் ஹியரிங், அது ஒரு மேஜர் டிஸ்ட்ராக்ஷன். அது அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ அதை தூக்கி வேற ஓரமா வைப்போம். அதை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பயங்கரமா வீக் ஆயிடுச்சு, இவங்க பயங்கரமா ஸ்ட்ராங் இருக்காங்க. இவங்களுக்கு டிம்பர் வந்துட்டான், கலிஃபோர்னியா வந்துட்டான், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு கண்டிப்பா ஒரு சைனிங் பண்ணுவாங்க இவங்க. அது யாருன்னு நம்மளுக்கு தெரியல. சைன் பண்றாங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். எங்களுக்கு என்கிட்ட வெளிய போனா ஒரு ஃபார்வர்ட் வர போறாங்க. அவ்வளவு யார் வராங்கன்னு தெரியல. இவங்க அவங்க பயங்கரமா ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. இந்த டைம் ஆக்சுவலி இருக்கறதுல ஸ்ட்ராங்கா இருக்கிற டீம்னா ஆர்சனல் தான். வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா ஜிக்ஸ் வைக்கறாங்க. ஜிக்ஸ் எல்லாம் இல்லங்க, இதுதான் உண்மை. இது உண்மையா சொல்ல போனா இட்ஸ் ஆர்சனல்ஸ் கப் டு லூஸ். என்ன கேட்டா இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஆர்சனல் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா அது ஏன்னா நம்ம யாருமே ஒத்துக்க முடியாது. இல்ல கடைசி 4 வருஷம் அவங்க சிட்டி அடிச்சிருக்காங்க, எப்படி நம்ம ஆர்சனல் கப் லூஸ் அப்படிமோ? அவங்க தான் 4 கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப சிட்டி எந்த இடத்துல இருக்குன்னு அது நமக்கு தேவையே இல்லையோ. மொமெண்டம் எந்த டீம் கிட்ட இருக்கு? அப்படிதான் நம்ம எல்லாரும் பேசுவோம். போன வருஷம் மொமெண்டம் ஆக்சுவலா போன வருஷம் சிட்டி கப் அடிக்கிற மாதிரியே தெரியலையா? உங்ககிட்டயே ஒண்ணு கேக்குறேங்க. இப்ப 4 சீசனா நம்ம செகண்ட் முடிச்சிருக்கோம், ஓகேவா? 4 சீசனா சிட்டியே அடிச்சிருக்காங்க. இப்ப 5வது சீசன் இஃப் யூ அவங்க வந்து இதே கேள்வி உங்ககிட்ட கேக்குறாங்க, நீங்க ஒத்துப்பீங்களா? 4 சீசன் ஹாமில்டன் சாம்பியன் ஆனதுக்கு அப்புறம் 5வது சீசன் வெஸ்டாப்பன் சாம்பியன் ஆனாரு. சோ அதே தான் இம்முறையும் நடக்க போகுது அப்படி நான் நினைக்கிறேன். ஓகே சரியா பாப்போம். உங்களோட பிரெடிக்ஷன்ஸ் இதோட ப்ரிவ்யூ எல்லா டீமோட ப்ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. அடுத்து பிரெடிக்ஷன் வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை 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 பை. தேங்க்யூ.